ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லால் ஹோம் மசாலா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிலேபி மீன் ஃப்ரை, மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அம்மா ஜிலேபி மீனை எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பாங்க. அதையும் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வாங்கின மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, பார்த்தாலே தெரியும். இந்த மீனோட பேர் ஜிலேபி மீன் அம்மா சொன்னாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோட்டத்தில் உட்காந்து மீனை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா எப்போவுமே சிசரால் தான் மீனை கட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துக்கணும். ஜிலேபி மீனெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சின்ன மீனை குழம்பு வைக்கிறதுக்குன்னு வாங்கியிருக்காங்க. சின்ன மீனில் குழம்பு வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். மீனோட ஃபஸ்ட்டு சைடில் எல்லாம் வெட்டிட்டா செதியில் ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் குத்தாமல் இருக்கும். அதனால் மீனோட சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போது கத்தியால் செதிலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. மீன் கழுவுறதுலையே கஷ்டமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த செதிலை ரிமூவ் பண்ணுறது தான். இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. துணியெல்லாம் காலையிலேயே கழுவி போட்டாச்சு. துணி காயிற வரைக்கும் மழை வராமல் இருந்தால் சரிதான். மீனோட இந்த வாய் பகுதியிலேருந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு சைடில் இருக்கிற செதிலையும் சிசரால் கட் பண்ணிக்கோங்க. மீனோட வாய் பகுதியிலேருந்து வயிற்று பகுதி வரைக்கும் சிசரால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே இருக்கிற குடலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மீனை கட் பண்ணுறதுனால உங்களுக்கு மீனும் முழுசாக இருக்கும், ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே இருக்கிறதெல்லாம் கத்தியால் ஒரு தடவை ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க, க்ளீனாக வந்துடும். லாஸ்ட்டாக மீனோட வாலை கட் பண்ணி எடுத்துடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா மீனையும் கழுவி எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு புளியை ஊற வச்சாச்சு. தேங்காவை கட் பண்ணியிருக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் ரெடியாக இருக்குது. பூண்டு உரிச்சும் வச்சாச்சு. மீனை கழுவுறதுக்கு ஒரு பிடி கல்லுப்பு, அரை டீஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பிளட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். தண்ணி ஊற்றி 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மீன்லேயே பார்த்திங்கன்னா சின்ன மீனுக்கு தான் சக்தி அதிகம். அதனால் சின்ன மீன் அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட குழம்புல போட்டு சாப்பிட்றது தான் நல்லது. மீனை நல்லா கழுவியாச்சு. இப்போ நாம் மீனில் கட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மீனில் கட் பண்ணிக்கோங்க கத்தியால். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற பெரிய முள் கட் ஆகாத மாதிரி சதை பகுதியில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மீனையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பப்பாயா செடியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோன்ற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இதை வச்சு ஏதாவது ஒன்று ரெசிபி பண்ணணும்.
பப்பாயா வச்சு என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை போட்டு நல்லா மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். மசாலாவை எப்போவும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் வறுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறதுனால குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பல் பூண்டை இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் அதையும் சேர்த்து செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயமும் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தக்காளி வேணும்னா சின்னதாக ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன், அதனால் இதில் சேர்க்கலை. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. மசாலா கழுவின தண்ணி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான கல் உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீனை போட்டுடுங்க. மீன் குழம்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை தூவிட்டு, மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே மாங்காய் தான். 4 மாங்காவை எடுத்து போட்டாச்சு. மாங்காய் இல்லாமல் சாப்பிட்டா அந்த மீன் குழம்பு சாப்பிட்ட திருப்தியே வராது. இந்த சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் தவா வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீனில் மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மசாலாவை தடவி வச்சிடுங்க. மீன் குழம்புடைய வாசம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. கம கமன்னு வீடே மணக்குது. மீனை திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட ரெடியாக இருக்குது. மீன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் ஒரு கருவேப்பிலை கொத்து எடுத்து தூவி விடுங்க. அந்த மீன் பொரித்த எண்ணெயில் அந்த கருவேப்பிலையை போட்ட உடனே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அந்த மீன் ஸ்மெல்லோட அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். மீன் குழம்பும் ரெடியாக இருக்குது, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. சுட சுட சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
மீனை பொரிக்கிறப்போவே எனக்கு பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தோட குழம்பு ஊற்றி மாங்காவை வச்சு பிசைஞ்சு மீனை எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்களும் மார்க்கெட் போனால் ஜிலேபி மீன் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.